ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கிற துணிப்பையிலேருந்து ஒரு கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு துணிப்பையை எடுத்துக்கோங்க. அதை ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கி நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்ததாக இதை வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக எழுதாத வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பென் எடுத்துக்கோங்க. அதோட எண்டில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த துணிப்பையை வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நம்ம ஃபுல்லுமே சுற்றி முடிச்சாச்சு. அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்க ஒரு துணிப்பை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சர்க்கிளை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட்டை பார்த்து அதில் அந்த பென் உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அந்த சர்க்கிளை ரெட்டையாக மடக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு கீழே இருக்க ஒரு பெட்டல் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதை அந்த பென்னுக்குள்ளே விட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவருக்கு அடியில் ஒட்டிடுங்க. அடுத்ததாக அந்த க்ரீன் கலர் துணிப்பையிலேயே நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை இந்த பென்னை சுற்றி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக அந்த துணிப்பையிலேயே இலைகள் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஒட்டிடுங்க.
அடுத்ததாக அந்த ஃப்ளவரோட நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு பீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃப்ளவருக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சைஸில் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கின பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து மண் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து மண்ணும் போட்டுக்கலாம், அல்லது மீன் தொட்டியில் போடுற கல் கூட போட்டுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்ச ஃப்ளவரை எடுத்து வச்சுருங்க. இந்த மண்ணுக்கு மேலே வந்து நம்ம அந்த க்ரீன் துணிப்பையில் கட் பண்ணும்போது அந்த பீசஸ்லாம் போட்டுக்கலாம். அது வந்து இலைகள் வந்து உதிர்ந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான துணிப்பையிலேருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.